உன் பர்த்டே செப்டம்பர் 22. உன் ராசி லிப்ரா. ரெண்டையும் என்னடி மேட்ச் ஆகுதா? ரொம்ப கஷ்டம்டி. அடிக்கடி டிஷுன் தான். ஏண்டி எப்படி சொல்ற? லிப்ரா ராசிக்காரங்களா எமோஷனல் டைப். ரொம்ப பொசசிவா இருப்பாங்க. கேர்ள்ஸோட ஆள் இருந்தான்னா உங்க காதுல புகையா வரும். போய் சண்டை போடுவ. ஃபிகரை பிரிச்சுட்ட கடுப்புல அவரும் கூட டூ ஆயிடுவாரு. அப்படியே நீங்க காய் பழம்னு காலத்தை ஓட்ட வேண்டியதுதான். ஐயோ, இதுக்கு பரிகாரம் கிடையாதாடி? இருக்கு, ஆனா நிறைய செலவாகுமே. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, பரிகாரம் செஞ்சா பலன் இருக்கும்ல. உனக்கு இருக்கோ இல்லையோ, எனக்கு இருக்கு. என்னடி சொல்ற? பயப்படாம நிம்மதியா படுத்து தூங்குன்னு சொல்றேன். எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது. என்ன திவ்யா இந்த நேரத்துல? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். ஹேய், என்ன பார்க்க தானே வந்த? ஆமா. இல்ல, கதவு தட்டி இருக்கலாம்ல. தூங்கிட்டேன்னு நினைச்சேன். புது இடம், தூக்கம் வரல திவ்யா. ஆமா, நீ தூங்கல? எனக்கும் தூக்கம் வரல. ஏன், இது உங்க வீடு தானே? தூக்கம் இடத்த பார்த்து மட்டும் வருது இல்லையே. ரூம் கம்ஃபர்டபிளா இருக்கா சக்தி? டீலக்ஸ் டபுள் பெட்ரூம் ஆச்சே. அவ சீரியஸா எதுவும் பண்ணல, சும்மா விளையாட்டாதான். தெரியும். இது என்ன? பில்லோஸ். நீ இங்கதான் ரூம் ஷேர் பண்ணிக்க போறியா? ரிட்டர்ன் ஆஃப் இந்தோனேஷியா ரிசார்ட். இல்ல, ரூம் ரெடி பண்ணப்போ இத மாத்த மறந்துட்டேன். அப்போ அதை விட இது கிளீனா இருக்குன்னு சொல்றேன். உனக்கு அது ஓகேனா விடு. ஏய் திவ்யா, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். ஆனா இது வேணாம்னு சொல்லலையே. வேற ஏதாவது வேணுமா சக்தி? சரி, நீ போய் படுத்துக்கோ. குட் நைட். குட் நைட். குட் நைட். குட் நைட். சக்தி, நீ நைட் நிறைய தண்ணி குடிப்பல, நான் போய் எடுத்துட்டு வரட்டுமா? இருக்குமா, நீதான் எடுத்துட்டு வந்து கொடுத்த. போதும். சரி, குட் நைட்.
குட் நைட். திவ்யா, என்ன? ஏன் அதுக்குள்ள ஓடுற? நீ பிலோ மாத்த மட்டும் இங்க வரலன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொய் சொல்லாத. பேசணுங்கிற தவிப்பு உன் பெரிய கண்ணுல நல்லாவே தெரியுது. இது என்ன ஐயாலஜியா? கண்ணை பார்த்தே மனசு படிச்சிருவியா? மத்த மேட்டர்ல எப்படியோ, ஆனா காதலை பொறுத்த வரைக்கும் கண் தான் தோழன், கண் தான் துரோகி. மனசுல இருக்கிறத கரெக்டா காட்டி கொடுத்துரும். போடா, நான் கிளம்புறேன். நானும் இதே தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நீ உங்க அப்பா மூலமா என்ன இங்க எடுத்துட்டு வந்துட்டேன். நான் கூட இதை எதிர்பார்க்கவே இல்ல சக்தி. ஆனா ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து நீ என்கிட்ட திரும்பி வந்துடணும்னு நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அது நிறைவேறிடுச்சு. அப்பா கூட வெறும் அஸ்திரம் தான். உன்னை இங்க இழுத்துட்டு வந்தது என் காதல் தான். உலக அதிசயத்தை உருவாக்குனது காதல். இந்த சக்தியே எடுத்துட்டு வர சக்தி அதுக்கு இருக்காதானே? நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? மனசுக்கு பிடிச்சவங்க பக்கத்துல இருந்தா வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும் சக்தி. என்ன அப்படி பாக்குற? திவ்யா, உன்னை சொன்ன தப்பா நினைச்சுக்காத. ஃபர்ஸ்ட் டைம் உன்னை மீட் பண்ணப்போ உனக்கு எல்லாம் லவ் வருமான்னு எனக்கு தோணுச்சு. காதலுங்கிறது விளக்கு நுனில இருக்கிற நெருப்பு மாதிரி சக்தி. எல்லாருக்குள்ளயும் ஒரு புள்ளியா அது எரிஞ்சிட்டு தான் இருக்கும். தூண்டுறதுக்கு ஆள் வந்தா பிரகாசமா வெளிச்சம் தரும். இல்லனா உள்ளுக்குள்ளேயே அணிஞ்சு போயிடும். சும்மா சொல்லக்கூடாது திவ்யா. காலேஜ்ல காதல்னு ஒரு புது சப்ஜெக்ட் ஆரம்பிச்சு ஒன்னதுக்கு எச்சோடியா போடணும். பின்னி பெடல் எடுக்கிற. தேங்க்ஸ் ஃபார் தி காம்ப்ளிமெண்ட்ஸ். இன்னைக்கு பாடம் இதோட போதும்னு நினைக்கிறேன். குட் நைட். திவ்யா, போகாத. இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு ப்ளீஸ். பேசிட்டே இருக்கணும்னு எனக்கும் தான் ஆசை. ஆனா டைம் ஆயிடுச்சே. பிசாசு முடிக்கிறதுக்குள்ள நாங்க போயிடணும். இல்லன்னா நான் அவகிட்ட மாட்டிட்டு முழிப்பேன். போ, தூக்கம் வருதான்னு பாப்பேன். வரலன்னு வச்சுக்கேன், என் மூட்டை முடிச்சுலாம் எடுத்துட்டு நேரா ஒரு ரூமுக்கு தான் வருவேன். நான் டோரை திறக்க மாட்டேனே. உன் மனசையே திறந்தவனா அந்த கதவை திறக்கிறது எனக்கு கஷ்டம். ஆமா, பெரிய மன்மத ராஜா. வே வே வே. சாரிமா, தூங்கிட்டியா? அப்ப டிஸ்டர்ப் பண்ணா? இல்லப்பா,
சும்மாதான் படுத்துட்டு இருந்தேன். ஐஸ்வர்யா அவ அப்பவே தூங்கிட்டா. சரிம்மா, நீ போய் படுத்துக்கோ. என்ன விஷயம்ப்பா? ஒண்ணும் இல்லம்மா, காலையில பேசிக்கலாம். பரவாயில்லப்பா, எனக்கு தூக்கம் வரல. சரி, கதவை சாத்திட்டு வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ம். திவ்யா, என் மேல கோவம் எதுவும் இல்லையே? எதுக்குப்பா? விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து உங்க வாழ்க்கைக்கான முடிவை நீங்க தான் எடுத்திருக்கீங்க. அப்பா வெறும் அட்வைசரா தான் இருந்திருக்கேன். அந்த ஃப்ரீடம் தான் எங்க அப்பா மேல மரியாதையை ஏற்படுத்தி இருக்கு. எல்லா விஷயத்திலும் ஃப்ரீடம் கொடுத்தனா உன் மேரேஜ் விஷயத்துல மட்டும் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாம நானே ஒரு டிசிஷன் எடுத்துட்டேம்மா. அந்த விஷயத்துல எனக்கு ஆரம்பத்திலே கோவம் வந்துச்சுப்பா. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட எங்க ஃபீலிங்ஸ்க்கு மதிப்பு கொடுத்தீங்க. மேரேஜ்ங்கிறது ஒரு பொண்ணோட வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான விஷயம். உங்க ஃப்ரெண்ட்ஷிப்காக என்ன கேட்காமலே முடிவு பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. தப்புதாம்மா. உன் எதிர்காலத்தை பத்தி முடிவு பண்ற உரிமை உனக்கு மட்டும்தாம்மா உண்டு. என் ஃப்ரெண்ட்ஷிப்காக அந்த பணையம் வச்சது எந்த விதத்துல நியாயம் இல்ல. ஐ வெரி சாரி. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் விருப்பத்தை மீறி நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனாலதான் உங்க முடிவை நான் ஒரேடியா மறுக்கல. ஒரு முடிவு சரியா தப்பான்னு தெரியாம எப்படி ரிஜெக்ட் பண்றது? இது நீங்க எனக்கு கத்து கொடுத்த பாடம். உங்க சாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கதான் நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணேன். நான் ஒரு எமோஷன் எடுத்த முடிவு, அது எந்த விதத்திலும் உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நான் ரொம்ப தவிச்சு போயிட்டேம்மா. எனக்கும் அதே ஃபீலிங் தான்ப்பா. ஒருவேளை நான் முடியாதுன்னு மறுத்துட்டா உங்களுக்கு தான் தர்ம சங்கடம். அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உங்களை நான் தலையிடக்கூடாதுன்னு நினைச்சேன். நல்ல வேளை அப்படி எதுவும் நடக்கல. திவ்யா, உனக்கு சக்தியை மனப்பூர்வமா பிடிச்சிருக்கா இல்ல அப்பாக்காக ஓகே சொன்னியா? இல்லப்பா, எனக்கு சக்தியை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நல்லவரை தான் நீங்க எனக்காக சூஸ் பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ்மா. உன்னை கேட்காம நானே முடிவு பண்ணிட்டேன்னு என் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துட்டே இருந்துச்சு. இப்ப என் மனசு ஃப்ரீயா இருக்குமா. நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. நீங்க எடுக்கிற எந்த முடிவும் தப்பா இருக்காது, தப்பாவும் போகாது. தேங்க்ஸ்மா. நேரமாவது நீ போய் பாடு. நீங்க? நான் வரேம்மா. குட் நைட் பா. குட் நைட். மாப்ள, இன்னும் என்ன தூக்கம்? எழுந்துருங்க, எழுந்துருங்க மாப்ள. மணி 5:30 அடிச்சுன்னா டான் அலாரம் வச்ச மாதிரி எழுந்திருக்க வேணாமா? வேலு என்னத்த புள்ளைய வளர்த்து வச்சிருக்கானோ. மாப்ள, எழுந்துருங்க மாப்ள. என்ன மாம்ஸ், உங்க மாமா வந்துட்டாருன்னு நினைச்சு பயந்துட்டீங்களா? நீயா? எஸ் 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 எஸ், நானே தான். கிரேட் ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யான்னு பேர் வச்சா மட்டும் கிரேட் ஆயிட முடியாது, அதுக்கு தலையில ஏதாவது இருக்கணும். இல்லாத நீங்களே கவலைப்படல, அப்புறம் நான் எதுக்கு மாம்ஸ் கவலைப்படணும்? ஐயோ, காலையிலேயே உன் கரைச்சல் ஆரம்பிச்சிட்டியா? மாமா, நம்மளுக்கு இந்த ராவுகாலம் யமகண்டம் அதெல்லாம் கிடையாது. 365 days ரவுண்ட் த கிளாக் ஃபன் தான். நான் ஸ்டாப் நான்சென்ஸ் சொல்லு. நோ மாமா, நான் ஸ்டாப் நாட்டி. மிஸ்டர் நாட்டி, மிஸ் நாட்டி, நான் என் டியூட்டியை கண்டினியூ பண்ணணும். தயவு செஞ்சு இடத்த காலி பண்றியா? என்ன மாம்ஸ், கனவுல திவ்யாவோட டூயட்டா? நான் தான் கரடி மாதிரி வந்து கிராஸ் பண்ணிட்டேனா? நீ கிரேட்னு நான் இப்ப ஒத்துக்கிறேன். எப்படி மாமா 6 நிமிஷத்துல அந்தர் பல்ட்டி அடிக்கிறீங்க? உன்னை பத்தி நீயே கரெக்டா கமெண்ட் அடிக்கிறல்ல, அதனாலதான்.
கரடியோட கலாட்டாவை நீங்க பார்த்தது இல்லல, இப்போ பாருங்க. ஐயோ, தூங்குறவங்களை தொந்தரவு பண்றது ரொம்ப பாவம். அப்படியா? அந்த பாவத்தை நான் அடிக்கடி செய்வேனே. ப்ளீஸ் ஐஸ்வர்யா, கொஞ்ச நேரம் தூங்க விட. நோ சான்ஸ் மாம்ஸ். சுறுசுறுப்பா எழுந்து முதல்ல இந்த காஃபியை குடிங்க. உங்களுக்காக ஸ்பெஷலா தயாரிச்ச தெரியுமா? ஃபில்டரா இன்ஸ்டன்ட் காஃபியா? ரெண்டுமே இல்ல, இது ஐஸ் ஸ்பெஷல், நானே போட்டது. ஐஸ் காஃபியா? ஐயோ எனக்கு வேணாம்பா. ஐயோ இல்ல மாமா, நான் போட்டதுன்னு சொன்னேன். நீ போட்டதா? அப்ப டவுட்டே இல்ல, இது பெட் காஃபி இல்லமா, பேட் காஃபி. முன்னாபாய் MBBS இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், இல்ல முரட்டுக்காலியா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. வாட் டு டு? ஆள விடு. ஏ ஐஸ்வர்யா, எதுக்கு மாமா கிட்ட சும்மா வம்பு பண்ணிட்டு இருக்க? திவ்யா, ஏ ஐஸ்வர்யா, எதுக்கு மாமா கிட்ட சும்மா வம்பு பண்ணிட்டு இருக்க? இப்பதானே இந்த டைலாக் பேசுன. அது அவ இல்ல, நான் தான். திவ்யா, தூக்கத்துல தட்டி எழுப்புவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் தண்ணி ஊத்தி எழுப்புறத இப்பதான் அனுபவிச்சிருக்கேன். சாரி சக்தி. ஏ பிசாசு, விளையாடுறதுக்கு ஒரு அளவு வேண்டாம்? மாமா கிட்ட சாரி கேளு. சாரி மாமா, இவ்ளோ தண்ணி தான் கிடைச்சது. ஒரு பக்கெட் கிடைச்சிருந்தா உங்க குளியல் இங்கேயே முடிச்சிருக்கலாம். ஏய், ரொம்ப குழப்படி உனக்கு. பாரு பெட் எல்லாம் எப்படி நனைஞ்சிருக்குன்னு. ஹலோ, ஓவரா நடிக்காத. நீ இப்ப பெட்டுக்காக ஃபீல் பண்றியா இல்ல மாமாவோட ஹெட்டுக்காக ஃபீல் பண்றியா? சக்தி, உனக்கு நேரமே சரியில்லை. அங்க ஸ்ரீ, இங்க இவ. இந்தா தொடச்சுக்கோ. உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா எனக்கு ரொம்ப டவுட்டாவே இருக்கே. என்ன டவுட்? இல்ல, நீ மாமாவை கவனிச்சுக்கிறதும் அவர் உனக்காக உருகிறதும் பார்த்தா இனிமே கல்யாணம் பண்ணிக்க போற ஜோடி மாதிரி தெரியலையே. ஏய், சும்மா விளையாடிட்டு இருக்காத. அம்மா உன்னை தேடிட்டு இருக்காங்க, என்னன்னு போய் கேளு. உனக்கு மாமாவோட தனியா பேசணும், அதுக்காக எதுக்கு அம்மாவை இழுக்கிற? கெட் அவுட்னு சொன்னா நானே டீசெண்டா போறேன். மிஸ்டர் மாமா, நான் உங்களை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். இப்போ உங்க லைவ் டியூட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. கேட்ச். ஏய், கூல்மா. என்ன திவ்யா, நேரத்திலே குளிச்சு ரெடி ஆயிட்ட? மறந்துட்டியா சக்தி? இன்னைக்கு கோயிலுக்கு போனோம்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, நம்ம பேருக்கு ஸ்பெஷல் அர்ச்சனை கூட ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சாரி திவ்யா, மறந்தே போயிட்டேன். ஒரு 10 minutes ரெடி ஆயிட்டு வந்துறேன். சக்தி, ஐஸ்வர்யா இப்படிதான் ஏடா கூடமா விளையாடிட்டே இருப்பா. நீ தப்பா எடுத்துக்காத. சேச்சே, உன் அமைதி எனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ அதே மாதிரி அவ அட்டகாசமும் பிடிச்சிருக்கு.